திமுக சார்பில் சென்னை ஆவடியில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் நாம கண்டன கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் என்று சொல்வதை விட நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மிகவும் வேதனையோடு அந்த மனநிலையோடு இந்த கூட்டத்தை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தொண்டமண்டலத்தோட நுழைவு வாயிலா ஜார்ஜ் கோட்டைக்கு வழித்தடம் அமைச்ச மாவட்டம் தான் இந்த திருவள்ளூர் மாவட்டம் என்பது மறந்துட முடியாது. தமிழ்நாட்டு உரிமைகளுக்கான போராட்டமும் பிரிக்க முடியாத ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்போ அன்று நடந்த எல்லை போராட்டத்தில் இந்த மாவட்டத்திற்கு முக்கிய பங்கு உண்டு. திருத்தணி தமிழ்நாட்டுக்குத்தான் சொந்தம்னு மாபோசி அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டத்தில் நாமும் இணைஞ்சு போராடணும். சித்தூர் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் திருத்தணி தமிழ்நாட்டுக்குத்தான் சொந்தம்னு தீர்மானத்தை நிறைவேற்றினதோடு மட்டுமில்லாமல் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வச்சார் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாபோசி அவர்கள் அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள். தமிழ்நாடு முழுக்க ரயில் மறியலை அறிவித்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். திருத்தணியை காக்க தமிழ்நாடு முழுக்க ரயில் போர் நடத்தி கைதான இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் உள்ளிட்ட எல்லோரும் சிறையில் வைக்கப்பட்ட காரணத்தால் கழகத்துடைய பொறுப்பாளரா மதிப்பிற்குரிய ஏஜி அவர்கள், ஏ கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஏஜி அவர்கள், அவரைத்தான் அன்றைக்கு அண்ணா அவர்கள் நியமித்தார்கள். நம்மளோட போராட்டத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுக்க 17 இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. அதுல 4 தொண்டர்கள் மரணமடைஞ்சாங்க. இப்படி திருத்தணிய அன்றைக்கு காத்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமையை குரல் கொடுக்க ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்தை, கண்டன பொதுக்கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாகவும் எழுச்சியோடும் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு நாசர் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். இளைஞரணி உருவான காலத்திலிருந்து என்னோட தோள் கொடுத்து நிற்கிற தோழன் தான் நாசர் அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊர்லயும் கழக கூடி கம்பீரமாக பறக்குது. அதை ஏற்றி வைக்க நான் கிராம கிராமமாக போனப்போ என் கூட இருந்தவர் தான் நம்முடைய அருமை நண்பர் நாசர் அவர்கள். அன்றைக்கு எப்படி பார்த்தேனோ அதே துடிப்போடும் பரபரப்போடும் இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக துணை நிற்கக்கூடிய சந்திரன் உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் முன்னணியினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுடைய ஆதரவால, உங்களுடைய உழைப்பால உருவானதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கு நான் என்றென்றைக்கு நன்றி உடையவனாக இருப்பேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்கினாங்க. மக்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி
தமிழ்நாட்டை இந்தியாவோட முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுத்து வருகிறோம். அது ஊடகங்களை வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி, தனியார் அமைப்புகள் வெளியிடக்கூடிய சர்வேக்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குன்னு இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலங்களோட பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்கு உயர்ந்திருக்கு. 2030ஆம் ஆண்டிற்குள்ளாக $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை வச்சுக்கிட்டு நாள்தோறும் உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதார குறியீடுகள் எல்லாத்தையும் தமிழ்நாடு வளர்ச்சிய எப்படி இருக்கு? வறுமை இல்லாத மாநிலமாக, பட்டினி சாவுகள் அறவே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வர்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வளர்ச்சியோட ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். முத்தாய்ப்பான சில திட்டங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மாசம் 1000 ரூபாய், ஒரு ஆண்டுக்கு 12,000 ரூபாய். 1,16,00,000 பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்கிறோம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் ஆண்டொன்றுக்கு 12,000 ரூபாய் வழங்குகிறோம். பெண் விடுதலைக்கு அச்சாரமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவங்க இலவசமாக பயணம் செய்ய விடியல் பயண திட்டம். அவங்க பாதுகாப்பா வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் தங்குவதற்கு தோழி திட்டம், ஹாஸ்டல், பெண்களுக்கு என்று தனியாக தோழி திட்டம் என்கிற பெயரில் விடுதிகள். இன்னும் சொல்லணும்னா அமைதியான பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறதுனால அதிக அளவு பெண்கள் வேலைக்கு போற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கு. அடுத்து வருங்கால தலைமுறை வலிமையான தலைமுறையா வளர்வதற்கு சத்தான சுவையான காலை உணவை கொடுக்கிறோம். தமிழ்நாட்டு மாணவர்கள்னா உடனே வேலை கொடுக்கிற அளவுக்கு நம்ம பசங்களோட திறமையை மேம்படுத்த நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி கொடுக்கிறோம். ஒன்றிய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டின் பல்வேறு திட்டங்கள் பாராட்டி இருக்கிறாங்க. எல்லா துறைகளையும் மேல் நோக்கிய வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்து வருகிறது. இத்தகைய சூழல்ல தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒன்றிய அரசு மட்டும் இருந்திருந்தா தமிழ்நாடு இன்னும் வேகமாக வளர்ந்திருக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களான நீங்க முழுமையான வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு கொடுத்தது போல சில மாநிலங்களில் பெற முடியாத காரணத்தால் சின்ன வித்தியாசத்தில் மீண்டும் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி வந்துவிட்டது, கூட்டணி ஆட்சியாக வந்துடுச்சு. மூச்சுக்கு மூச்சு என்ன சொன்னாங்க, 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னாங்க. இறுதியில் என்ன ஆச்சு, 240 இடங்கள் கிடைச்சது அவங்களுக்கு. கடைசியில கூட்டணி கட்சியோட தயவோட ஒரு மைனாரிட்டி அரசை தான் அமைக்க முடிந்தது. ஆனாலும் பாஜக அரசு தன்னுடைய பாசிச சர்வாதிகார எதேச்சதிகார தன்மையை விட்டு இறங்காம பழையபடியே நடந்திருக்கிறது தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மதவாத அரசியலை நடத்தி மக்களை ஒரே மயக்கத்தில் வச்சு அரசியல் ரீதியாக லாபம் அடையலான்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது செஞ்சு மாநிலங்களுக்கு திட்டங்களை தந்து வளரணும் என்ற நினைப்பே பாஜகவுக்கு வராது. மதவாத அரசியல் மூலமா மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு அறுவடை செஞ்சு காலத்தை ஓட்ட நினைக்கிறாங்க. அதனாலதான் ஒன்றிய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கை வெற்று அறிக்கையாக இருக்கு. ஒன்றிய நிதியமைச்சர்
மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுவும் இல்லை. திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும் தமிழ்நாட்டை ஏமாத்திலான நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ புதுசா தெலுங்கு கவிதையை மேற்கோள் காட்டுகிறார். நாடு என்றால் வெறும் மண் அல்ல, அது மக்கள் தான் என்பதை அப்பாராவ எழுதின அந்த கவிதையோட பொருள். அந்த மக்களுக்காக என்ன அறிவிச்சாங்க? எதுவும் இல்ல. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க,